வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய இலவம்பஞ்சு மரங்கள் இருக்குது. இந்த மரங்கள் பார்த்தீங்கன்னா நெடுதுயர்ந்த மரங்கள் கிட்டத்தட்ட 60 அடி உயரத்துக்கு மேலே இருக்குது. 5 மாடி எங்கள் கட்டடத்துக்கு மேலே இப்போ ஒரு 10 அடி உயரம் போயிருக்கு. இது இந்த புயலில் மிகப்பெரிய காற்றுல ஆடினதுனால இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, பின்பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இது வெட்டணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்லாம் போலீஸில் கொடுத்துட்டாங்க. இது மோஸ்ட்லி வெட்டப்பட்டுருமோங்கிற கவலை எனக்கு இருக்குது. இருந்தாலும் இந்த மாபெரும் நெடுதுயர்ந்த 2 ஜீவன்களை ஃபோட்டோ எடுக்கிறேன், வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா 1000 வருஷங்கள் வாழக்கூடியது. ஆனால் இது தான் காப்பாற்றணும். பார்ப்போம். நிறைய இதோட விதைகள்னு குட்டி குழந்தைகள் பாருங்கள், ஒரு 1000 குழந்தைகள் முளைச்சிருக்கு. இந்த குழந்தைகளும் அழிந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய அழிவு இருக்குங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. நான் மரங்கள் நமக்கு நிழலை கொடுக்குது, ஆக்சிஜன் கிரவுண்டு நிலத்தடி பாதுகாக்குது. இருந்தாலும் அது பண்ணுற பயனால அழிக்க நிலைமைங்கிறது மிகப்பெரிய தான் இருக்குங்க. ஸோ அதனால் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்ற முயற்சி பண்ணுவோம். கடவுளை வேண்டிப்போம் இந்த மரங்கள் மடியக்கூடாது அப்படின்னு. அது என்னென்னா, இந்த செவுரு இது உடைக்குது. அதனால் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு வருத்தமான விஷயந்தான். ஆனால் இவ்வளோ பெரிய மரங்கள்னால் இது நிறைய மர ஆர்வலர்லாம் சொல்கிறாங்க, நல்ல அவ்வளோ ஈஸியாக அது பயண்டான்னு மிகப்பெரிய அலை இருக்க மக்கள்கிட்ட. ஏன்னா இந்த புயலில் நிறைய மரங்களாக விழுந்ததுனால. அதனால் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.